அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எப்போவுமே இவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வெளிப்படையானவங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அது அவங்களோட ஒரு பக்கம் மட்டும்தான். தனுசு ராசிக்காரர்களுக்கே தெரியாமல் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வெளியாட்களுக்கு அத்தனை சீக்கிரம் தெரியாத ஆச்சரியமான குணங்கள்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ள தனிமைன்னு இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. கூட்டத்தில் இருக்கும்போதே பயங்கர கலகலப்பாக எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு தனிமை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இவங்களோட உண்மையான கவலையோ சோகத்தையோ மற்றவங்கக்கிட்ட காட்டி பரிதாபத்தை தேட இவங்களுக்கு பிடிக்காது. என் சோகம் எனக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு நான் எப்போவுமே சந்தோஷத்தை மட்டும்தான் தரணும்னு நினைப்பாங்க. அதீத உள்ளுணர்வு இவங்களுக்கு. பொய் சொன்னால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசிங்கிறதால இவங்களுக்கு சிக்ஸ்த்து சென்ஸு, அதாவது உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். யாராவது இவங்கக்கிட்ட பொய் சொன்னாலோ இல்லை அப்படின்னா ஏமாற்ற நினச்சாலோ இவங்க முகத்துக்கு நேராக காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது பொய்ங்கிறத இவங்க மனசுக்குள்ளே துல்லியமாக கணிச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் சரியான நேரம் வரும்போது அதை வெளிப்படுத்துவாங்க. அடுத்ததாக சுதந்திரத்துக்கு ஆபத்து அப்படின்னா பாசத்தையே தூக்கி போட்டுருவாங்க. எல்லாருக்கிட்டையுமே அன்பாக பழகுவாங்க. ஆனால் அவங்களோட சுதந்திரத்தில் யாராவது தலையிட்டாங்க அப்படின்னா, அவங்கள கட்டுப்படுத்த நினச்சாங்க அப்படின்னா சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் சரிங்க. அவங்கள கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு அசால்ட்டாக நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஓவர் திங்கிங்க, ராட்சசன் மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இவங்களை பார்க்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாதவங்க, கேஷுவலாக இருக்கிறவங்க மாதிரி தெரியும். ஆனால் நிஜத்தில் டைட்டான இவங்க ஒரு ஓவர் திங்கிங் ராட்சசனாக மாறிடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட மனசில் போட்டு ஏன் இப்படி நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு விடிய விடிய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் காட்டிக்காத இவங்களோட மிகப்பெரிய பலவீனங்க இது. இந்த குணம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா? இது நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது எத்தனை பேருக்கு பொறுத்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முரட்டு தைரியம் கொண்டவங்க, ஆனால் சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக பயப்படுவாங்க. வாழ்க்கையில் வர பெரிய பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், சவால்களை எல்லாம் ஒத்த ஆளாக நின்று தைரியமாக எதிர்கொள்வாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன பூச்சியை பார்த்தாலோ இல்லை அப்படின்னா சின்னதாக உடம்புக்கு முடியாமல் போனாலோ குழந்த மாதிரி பயந்து நடுங்குவாங்க. இந்த முரண்பாடான குணம் இவங்கக்கிட்ட மட்டுமே இருக்கிற ஒரு விசித்திரனே சொல்லலாங்க. பழி வாங்குகிற குணம் இவங்கக்கிட்ட கிடையாது, ஆனால் மறக்க மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு யாரையுமே பழி வாங்கணும், துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் வரவே வராது. இது ப்ளஸ்ன்னே உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு கெடுதல் பண்ணவங்கள கூட சீக்கிரமாக மன்னிச்சிடுவாங்க. அவங்க பண்ண துரோகத்தை மனசில் இருந்து எப்போவுமே அழிக்கவே மாட்டாங்க. உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் இனிமேல் உன் கூட பழக மாட்டேன் அப்படின்னு கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவங்க. அடுத்ததாக அசைக்க முடியாத நேர்மறை எண்ணம். தனுசு ராசிக்காரர்களோட அகராதிலேயே நம்பிக்கையின்மைங்கிற வார்த்தை கிடையவே கிடையாது. வாழ்க்கை எவ்வளவு பெரிய சவாலை தந்தாலும் சரி, இதுலேயும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும்னு, கண்டிப்பாக எல்லாம் சரியாகும் அப்படின்னு நம்பக்கூடிய குணம் கொண்டவங்க இவங்க. இவங்களோட இந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் இவங்களை மட்டும் காப்பாற்றுறதில்லை, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க சேர்ந்து போய் உட்காரும்போது ஒரு டானிக் மாதிரி வேலை செய்யும். அது எந்த ஒரு தோல்வியும் வீழ்ந்து விடாமல் அடுத்த நொடியே மீண்டும் எழுந்து ஓட தொடங்குவாங்க. இவங்க சுதந்திரத்தை நேசிக்கக்கூடியவங்க. இவங்க யாருக்குமே எதுக்குமே கட்டுப்பட்டு வாழ விரும்பவே மாட்டாங்க. தங்களுடைய சிந்தனை, செயல், வாழ்க்கை முறை எல்லாத்துலேயுமே முழு சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாங்க. யாராவது சின்னதாக ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், அவங்கக்கிட்ட இருந்து அப்படியே விலகி போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சாலும் சரி, எப்படி இது பண்ணாலும் சரி, இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. யாராவது இவங்களை கட்டுப்படுத்தவோ இல்லை கட்டளையிடவோ முயன்றாங்க அப்படின்னா அங்கேருந்து உடனடியாக விலகிடுவாங்க. குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற இந்த ராசிக்காரர்களை ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கவே முடியாது. இவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வழியில் தான் வாழ ஆசைப்படுவாங்க. இதனாலேயே இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் மற்றவங்க தலையிடுறத இவங்க விரும்ப மாட்டாங்க. முகஸ்துதி அறியாத நேர்மை. தனுசு ராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் கருத்தை கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்க மாட்டாங்க. உண்மையை அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க. மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே வேறு ஒன்று பேச இவங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் இவங்களோட இந்த ஓப்பனான பேச்சு மற்றவங்கள காயப்படுத்தினாலும் கூட இவங்கக்கிட்ட எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காது. உண்மை கசக்கும் அப்படிங்கிறத இவங்களோட பேச்சுக்கு கச்சிதமாக பொருந்தும். இவங்கக்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க உண்மையை தேடி கண்டுபிடிக்கிறதுல வல்லவங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க வெளியில் எப்போவுமே சிரித்த முகத்தோட கவலையே கிடையாது,
கவலைங்கிறதே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வளம் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய மனவேதனைகளும் அவங்க சந்தித்த துரோகங்களும் விவரிக்கவே முடியாது. அவங்களுடைய நல்ல குணமே அவங்களுக்கு எப்படி வினைய முடியுதுங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இவங்களுடைய சிரிப்புக்கு பின்னாடி கண்ணீர் இருக்குங்க. கூடவே இருந்து குழி பறிப்பாங்க. இவங்களுக்கு நம்பி ஏமாந்த துரோகங்கள்லாம் நிறைய இருக்குது. தனுசு ராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலவீனமே யாரையுமே சட்டுன்னு நம்பிடுவாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இவங்கக்கிட்ட வந்து நின்னாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட என்ன இல்லை இருந்தாலும் சரி அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாவது இவங்க உதவி செஞ்சுருவாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட உதவி பெற்று முன்னேறினவங்க தான் இவங்கள விட உயரத்துக்கு போகும்போது முதல்ல செய்கிற ப்ரியாரிட்டி கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள மட்டம் தட்டுறதுக்கு தான். பணத்தை இழந்ததை விட நம்மோட சாப்பிட்டு நம்மோட படுத்து உறங்கி நம்ம கையை பிடிச்சு வளர்ந்த ஒருத்தர் இப்படி முதுகில் குத்திட்டாங்களேங்கிற துரோகத்தோட வடு இவங்களை பல வருஷமாக தூங்க விடாமல் உதச்சிருக்கும். சொந்த ஊர்லேயே அங்கீகாரம் இல்லாமல் தகுதிக்கேற்ற மரியாதை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவங்கக்கிட்ட அபாரமான திறமை இருக்குங்க. கடின உழைப்பு இருக்கும். அலுவலகமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி மற்றவங்கள விட 2 மடங்கு அதிகமாக இவங்க உழைப்பாங்க. ஆனால் இவங்களுடைய உழைப்புக்கான பலனையோ பாராட்டையோ கிரெடிட்டையோ சாமர்த்தியமாக பேசும் வேறு யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க. திறமை இருந்தோம் நமக்கு ஏன் உரிய அங்கீகாரம் கிடைக்கல, நாம் எங்கே தோக்குறோம் அப்படிங்கிற கேள்வி இவங்களை மனரீதியாக புண்படுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் விட குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சொந்த பந்தங்களை இவங்களை புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு கேட்கும்போது இவங்களோட இதயம் சுக்குநூறாக உடையும். உதவி செஞ்சாலும் பழி சொல் தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படும் வேதனை இவங்களால் தாங்கவே முடியாது. தனுசு ராசிக்காரங்க எதையுமே வெளிப்படையாக மனசில் கள்ளங்கபடம் இல்லாமல் பேசிடுவாங்க. யாருக்காவது ஒரு ஆபத்து அப்படின்னா உடனே முதல் ஆளாக ஓடி போய் நிற்பாங்க. ஆனால் இவங்களோட இந்த நல்ல எண்ணத்தை உலகம் சுயநலன்னு தப்பாக சித்தரிக்கும். அவன் சும்மா சீன் போடுறான், ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுவான், எதுவும் ஒரு விஷயம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க, யாருமே ஒரு பலன் இல்லாமல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தப்பாக பேசுவாங்க. லாபம் இல்லாமல் எவன் எதையா செய்ய போகிறான், இவன் லாபத்துக்காக தான் செய்வான்னு நமக்கு பின்னாடியே முதுகுக்கு பின்னாடியே தலைக்கு நமக்கு காதுபடவே பேசுவாங்க. நாம் நல்லது செய்ய போய் நமக்கே அது கெடுதலாக வந்து முடிகிறதுங்கிற நினச்சி இவங்க ஒரு கட்டத்தில் யாருக்குமே உதவக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அடுத்த முறை யாராவது கஷ்டப்படும் போது இவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா உதவி செஞ்சு செஞ்சு பழகிட்டாங்க. அவங்கள கஷ்டப்படும் போது நினைப்பாங்க செய்யக்கூடாதுன்னு, ஆனால் பார்க்கும்போது இவங்களால அமைதியாக இருக்க முடியாது. இந்த மனசாட்சிக்கு உலகத்துக்கும் நடக்கும் போராட்டம் இவங்களுக்கு பெரும் மன உளைச்சலை தரும். கண்ணீரை மறைக்கும் முகமூடி, அழுகிறதுக்கு கூட இடம் கிடைக்காத துயரம் இவங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கை வரலாறுங்கிறது பல ஏமாற்றங்களால் நிறைஞ்சது. ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், கடன் சுமைகள், ஆரோக்கிய குறைபாடுன்னு பல கஷ்டங்கள் அடுத்தடுத்து இவங்களை தாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களால் யாருக்கிட்டேயும் போய் அழுது புலம்ப முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை ஒரு தைரியமான ஆளுமையாக தான் இவங்களை பார்க்குறாங்க. அப்போ அவங்க முன்னாடி நம்ம போய் இறங்கி நின்று அழுது புலம்பி செய்ய முடியாது இல்லையா? புலம்பணும்னு நினச்சால அதுக்கு இவங்க கௌரவம் இடம் கொடுக்காது. தன் கஷ்டத்தை சொல்லி மற்றவங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ரத்தம் வலியக்கூடிய வேதனை இருந்தாலும் வெளியே சிரித்த முகத்தோட எனக்கு என்னப்பா நான் சூப்பராக இருக்கேன்னு பொய் சொல்லும்போது அவங்களோட தொண்டை அடைக்கும். அந்த வார்த்தையை சொல்லக்கூட முடியாது அவங்களால. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன்னு சொல்லும்போது அது எப்படி அந்த வார்த்தை வெளியே வரும் இல்லைங்களா? பல இரவுகளில் தலையடையில் முகம் புதைச்சி சத்தம் வராமல் அழுத நாட்கள் இவங்களுக்கு ரொம்ப அதிகங்க. கையை விட்டு எண்ண முடியாத அளவுக்கு வேதனையையும் அழுத நாட்களையும் இவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. காலம் கடந்த ஞானம் இவங்களுக்கு. இழப்புகளுக்கு பின்னாடி தான் இவங்க கஷ்டத்தையே உணருவாங்க. இவங்களோட ஒரு பழக்கம் இருக்குங்க. இவங்கக்கிட்ட ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட போகட்டும் திருந்திடுவாங்க. அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கு மறுபடியும் இவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த நபர் இவங்களை ஒட்டு மொத்தமாக அழிக்கும் வர இவங்களுக்கு புத்தியே வராது. இவங்க பாவம் பார்த்து இவங்க சேர்த்துக்குவாங்க. இவங்களே நினச்சிக்குவாங்க அவங்க திருந்திடுவாங்கன்னு. அவங்க செய்கிற துரோகத்தையும் இவங்க மன்னிப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி திருந்தவே மாட்டாங்க. இவங்கள அழித்து இவங்கள ஒழிச்சு கட்டாமல் அவங்க ஓய மாட்டாங்க. ஒழிச்சு கட்டுற அளவுக்கு இவங்க போய் நின்னாலும் இவங்களுக்கு புத்தியே வராது.
நாம் மற்றவங்கள தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை பார்க்கணுன்னே இவங்களுக்கு புத்தி வராது. எல்லாம் முடிஞ்சு கையில் இருந்த பணமும் நிம்மதியும் எல்லாம் போன பின்னாடி தான் அன்னைக்கு நாம் விலகி இருக்கலாமே, அன்னைக்கே நம்ம இதை செஞ்சுருக்கலாம், இவங்கக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம், நம்ம நல்லா இருந்திருப்போன்னு அப்போ தான் அவங்க வருந்துவாங்க. காலம் போன கடைசியில் புத்தி என்ன பண்ணுறதுங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் ஆகும். இவங்களுக்கு எதிரியால் வந்த கஷ்டத்தை விட தான் சொந்த அறியாமையாலையும் அதீத பாசத்தாலையும் தான் இவங்க எவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சோன்னு நினச்சி அவங்கள தண்டித்து கொள்ளும் அளவுக்கு குற்ற உணர்ச்சியில் தவிப்பாங்க. பாசம் பாசம்னு சொல்லி நாம் எவ்வளோ ஏமாந்து நிற்கிறோம் அப்படின்னு அவங்க கடைசியாக எண்டுக்கு போய் நிற்கும்போது தான் அவங்களே உணருவாங்க. அன்றைக்கே நம்ம கொஞ்சம் விலகி இருந்திருக்கலாம், நமக்குன்னு நம்ம சேர்த்து வச்சுருந்துருக்கலாம், நம்ம குடும்பத்துக்குன்னு நம்ம பண்ணியிருக்கலான்னு அப்போ தான் உணருவாங்க. சரிங்க, பட்டதெல்லாம் பட்டு வந்துட்டோம், இதுக்கு மேலே என்னங்க செய்கிறது, ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க சந்தித்த துரோகம், மனவேதனை மற்றும் தடையில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற, சந்தோஷம் பெற நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிங்கிறது நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி. அதனால் இவங்களுக்கான அதிதேவதைகளை வணங்குறது அதிக பலன் தரும். தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான் அறிவின் வடிவமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இவங்க முதன்மை தெய்வமாக வழிபடணும். இவங்களை வணங்கும் போது தவறான மனுஷங்களை அடையாளம் காணும் புத்தியும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ மகாவிஷ்ணு இல்லை அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர், குருவின் காரகத்துவத்துக்கு உகந்த தெய்வமான விஷ்ணுவை வழிபடுறது உங்களுடைய பொருளாதார கஷ்டங்களையும் கடன் சுமைகளையும் நீக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீரடி சாய்பாபா இல்லை அப்படின்னா ராகவேந்திரர். தனுசு ராசிக்காரர்கள் குரு பக்தி இயல்பாகவே அதிகமாக இருக்கும். மகான்களான சாய்பாபா அல்லது ராகவேந்திரரை வணங்கும் போது இவங்களோட துயரங்கள்லாம் துடைக்கும். தினசரி இல்லை அப்படின்னா வாராந்திர வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய எளிய சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை விரதம் வழிபாடு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி கொண்டக்கடலை மாலை அணிவிச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததாக மஞ்சள் நிறம் மற்றும் தங்கம், இவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். முக்கியமான காரியங்களுக்கு வெளியில் போகும்போது மஞ்சள் நிற கைக்குட்டை இல்லை அப்படின்னா ஆடைகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பரிகாரமாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு தான தர்மம் செய்கிறது மூலமாக கர்ம வினைகள்லாம் கழியுங்க. வசதி இல்லாத ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுறது இல்லை அப்படின்னா வியாழக்கிழமைகளில் முதியோர்களுக்கு மஞ்சள் நிற உணவு பொட்டலங்கள், அதாவது எலுமிச்சை சாதம் போன்றது எல்லாம் தானமாக வழங்குறது உங்களுடைய துரோகங்களோட தாக்கத்தை உங்களுக்கு குறைக்கும். தினமும் காலையில் ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமகாங்கிற மந்திரத்தை 21 முறை சொல்லி வணங்கிட்டு வாங்க. நீங்கள் போக வேண்டிய புண்ணிய ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டிய தோஷங்களை நீக்கக்கூடிய ஆன்மீக தலம் ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் கோயில். இது தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் இருக்குது. நவகிரக ஸ்தலங்களில் இது குரு பகவானுக்கான முதன்மை தலம்னு சொல்லலாம். இங்கே போயிட்டு ஆபத் சகேஸ்வரரையும் தட்சிணாமூர்த்தியையும் தரிசித்து அர்ச்சனை செஞ்சு வர்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தடைகளையும் உடைக்குங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருச்செந்தூர் பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் குருஸ்தலமாக போற்றப்படுது. இங்கே முருகன் குரு பகவானுக்காக அசுரர்களை வெல்ல உபதேசம் செஞ்ச இடம் இது. கடலில் நீராடி செந்திலாண்டவரை தரிசிக்கிறது உங்களுடைய மன வேதனைகளையும் எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்களையும் வேரோடு அளிக்குங்க. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதி, மங்களாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோயில். குருவின் ஆதிக்கம் நிறைந்த விசேஷமான தட்சிணாமூர்த்தி வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு தெளிவான பாதையை காட்டும். தனுசு ராசிக்காரங்களே, நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கலாம், ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே வர ஏழை குழந்தைகளுக்கு பேனா, பென்சில் இல்லை புத்தகங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த துரோகங்களும் தடைகளும் பனி போல விலகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியின் அதிபதி சுபகிரகமான குரு பகவான்கிறதால உங்களுக்கு தெய்வீக தன்மையும் மங்களகரமான தன்மையும் கொண்ட நிறங்களே அதிக அதிர்ஷ்டத்தை தரும். மஞ்சள் நிறம் முதன்மை அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லலாம் உங்களுக்கு.
இது குரு பகவானுக்குரிய மிக முக்கியமான நிறம். தனுசு ராசினருக்கு மன அமைதி, தெளிவான சிந்தனை மற்றும் பணவரவை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சள் நிறத்துக்கு இருக்குது. தங்க நிறம் இவர்களுடைய கௌரவம், சமூக அந்தஸ்து மற்றும் அதிகாரத்தை உயர்த்த இந்த நிறம் உதவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு மற்றும் குங்கும நிறம். ஆன்மீக நாட்டம், மன ஒருமைப்பாடு மற்றும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்க இந்த நிறங்கள் ரொம்ப துணையாக இருக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அல்ல அப்படின்னா அடர்ந்த நீல நிறங்களில் முக்கியமான காரியங்கள் போதும், சுப நிகழ்வுகள் நடக்கும் போதும் அந்த நிறங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்கள் 3, 5, 9. உங்களுடைய பிறந்த தேதியோ இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யும் முக்கிய காரியங்களோட தேதிகளோட கூட்டுத்தொகையோ 3, 12, 21, 30, 48, 57 இந்த எண்களில் அமைகிறது மிக சிறந்த வெற்றியை தரும் உங்களுக்கு. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு ஆனி மாத கிரக நிலைப்படி தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் மற்றும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாகவே குடும்பத்தில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, பிரச்சனை, சண்டை இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆனி மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை தரப்போகுது. கணவன் மனைவி உறவு 7ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்க போகுது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமாக இருப்பீங்க. ஆனால் சூரியனோட வெப்பம் இருக்கிறதால ஈகோ காரணமாக அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாத சண்டையெல்லாம் வருங்க. நான் சொல்கிறது தான் பெருசுன்னு பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த மாதம் குடும்பத்தில் அந்யோன்யம் அள்ளும். சொந்த பந்தங்கள், சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள், அதாவது திருமணம், காது குத்து, புது வீடு கட்டுறது, புது வீடு புகுவிழா, இந்த மாதமெல்லாம் இந்த சுப நிகழ்வுகள்லாம் கைக்கூடி வரும். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த சொந்தங்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது. உங்கள் குழந்தைங்க படிப்புலேயோ இல்லை அப்படின்னா வீட்லேயோ ஒரு பெரிய சாதனையை செஞ்சு உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கி தருவாங்க. அவங்களோட எதிர்காலம் சம்மந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம், உயர்கல்வி சேர்க்க, வெளிநாடு அனுப்பும் முயற்சி, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த மாதம் வெற்றியை தரும். பிள்ளைகளால் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி பொங்கும். வருமான ரீதியாக இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவின் பார்வை பலத்தால் இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடித்த நிலுவைத் தொகைகள், கைமாற்ற கொடுத்த பணமெல்லாம் இந்த மாதம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரலாம். ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ போன்ற முதலீடுகளில் ஓரளவுக்கு சுமாரான லாபம் கிடைக்கும். ஆனால் பேராசைப்படக்கூடாதுங்க. வருமானம் வர அதே நேரத்தில் சுப செலவுகளும் காத்துட்ருக்குங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குறது, வண்டி வாகனத்தை பழுது பார்க்குறது, இல்லை அப்படின்னா சுபகாரியங்களுக்காக செலவு செய்கிறது, இந்த மாதிரி நல்ல செலவு தான் இருந்தாலும் கூட ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டா இந்த மாதம் உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் அலுவலகத்தில் ஒரு கலவையான பலன் தான் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சம்பள உயர்வு இல்லை அப்படின்னா பதவி உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்கள் ரகசியங்களை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்கவே கூடாது. உங்களுக்கு பின்னாடி அரசியல் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல நிறுவனத்திலிருந்து ஆஃபர் லெட்டரெல்லாம் கண்டிப்பாக வரும். தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்னு சொல்லலாம். கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்க பார்ட்னர் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகுங்க. ஆனால் பிஸ்னஸ் பாதிக்காது. வாடிக்கையாளர்களை கவர நீங்கள் போடுற புது யுத்திகள்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். லாபம் ரெட்டிப்பாகும். ஜவுளி, மளிகை, ஆட்டோமொபைல் போன்ற கமிஷன் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அமோகமான லாபம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நினச்சி அசால்ட்டாக இருந்துடக்கூடாதுங்க. நீங்கள் இந்த ஆனி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக சில விஷயங்களில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வீட்டு சூரியன் உங்கள் கோபத்தை தூண்டி விடுவார். தெரியாமல் நீங்கள் விடுற ஒரு வார்த்தை கூட உங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிடலாம். அதனால் யாருக்கிட்டையுமே வம்பு சண்டைக்கு போகாதீங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள், கண்ணெரிச்சல் இல்லை அப்படின்னா ஜீரண கோளாறுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது.
முறையான உணவு பழக்கம் ரொம்ப அவசியங்க. வெளியூர் பயணங்கள் போது, டிரைவிங் செய்யும்போது தூக்க கலக்கத்தில் வண்டி ஓட்டாதீங்க. கவனமாக இருங்க. இந்த மாதம் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, காசு பணம் விஷயத்தில் கேரண்டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பழி உங்கள் தலை மேலே வந்து விடிஞ்சிரும். கவனமாக இருங்க. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். அதனால் எதிரிகள் தொல்லை நீங்குங்க. துரோகங்கள்லாம் முறியடிக்கப்படும். புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சவால்களை வென்று சாதனை படைக்கும் மாதங்க இது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆணி மாத தொடக்கத்தில் சில இழுவறிகளில் இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பாதியில் நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கொஞ்சம் தாமதமாக தாங்க கிடைக்கும். அதனால் பொறுமை ரொம்ப அவசியம். கூட்டு தொழிலில் பெரிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கணும். நிதிநிலை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை, சுபகாரிய செலவுகள்லாம் வந்து போகும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உஷ்ண சம்பந்தமான உடல்நல கோளாறுகள்லாம் வரலாம். தண்ணீரை அதிகமாக குடிங்க. செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. தடைகள்லாம் நீங்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடம்பரமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் மாதங்க இது. இந்த ஆணி மாதம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமையப்போகுது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களாக கிடைப்பாங்க. லாபம் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை, டிஜிட்டல் மீடியா மற்றும் அழகு சாதன பொருட்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அசுர வளர்ச்சி இருக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வராமல் இருந்த கடன் தொகைகள்லாம் வசூலாகும். புதிய ஆடம்பர பொருட்கள், வாகனங்கள் இல்லை அப்படின்னா தங்கம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப நிகழ்ச்சிகள்லாம் திட்டமிட்டபடி நடக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழைய நோய்கள்லேருந்து நீங்கள் குணமடைவீங்க. பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் மாற்றி வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு தலைமை பண்பும் கௌரவமும் உயரும் மாதம் இது. சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரப்போகுது. அரசு வேலைக்கு தேர்வு எழுதியவங்களுக்கு நல்ல செய்தி வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கும் புதிய பொறுப்பு தேடி வரும். சொந்த தொழில், புதிய கலைகள் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசாங்க வழியில் வர வேண்டிய பண வரவுகள்லாம் சுலபமாக வந்து சேரும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் குடும்பத்துக்கு பெருமை சேரும். பித்த நோய்கள் இல்லை அப்படின்னா கண் சம்பந்தமான சின்ன சின்ன உபாதைகள்லாம் வரலாம். கவனமாக இருங்க. பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேட்குறது நல்ல பலனை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.